கல்வியாளர் திருமிகு காயத்ரி நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் மேம். தற்போது ஆளுநர் அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள்ள சென்றிருக்காரு, ஆய்வு செஞ்சு வராரு. பாதுகாப்பு சார்ந்த பணிகள் எல்லாம் தனியாருக்கு விட்டு தன்னிச்சையாக செயல்படுகிறார் ஆளுநர் போன்ற விஷயங்களை திரு லெனின் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இதை தாண்டி ஒரு பல்கலைக்கழகத்திற்குள்ள இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு யுஜிசி சொன்னதையும் சரிவர பின்பற்றவில்லை என்ற ஒரு விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தற்போது ஆய்வு செய்ய சென்றிருக்கும் ஆளுநர் எந்த மாதிரியான பாதுகாப்பு சார்ந்த நடவடிக்கைகளை இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு எடுக்க வேண்டியது அவசியமாகிறது அப்படின்றது உங்களுடைய கருத்து? முதல்ல அங்க துணைவேந்தர் நியமனம் இருக்கணும். அதற்கு தமிழக அரசு எந்த அரசியலும் செய்யாமல் யுஜிசியில என்ன விதி சொல்லி இருக்கிறாங்களோ அவங்க யுஜிசியுடைய விதியின்படி கண்டிப்பாக யுஜிசியுடைய நாமினி ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணணும். இது இந்த பல்கலைக்கழகத்துக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 6 பல்கலைக்கழகங்கள் கிட்டத்தட்ட 3 வருஷமாக இந்த நிலை தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுனால இந்த நிர்வாக சிக்கல்கள் வெளியில வந்திருக்குது. எல்லா பல்கலைக்கழகங்களிலும் நிர்வாகம் தலைமை இல்லாத எல்லா பல்கலைக்கழகங்களிலும் இது போன்ற நிர்வாக சிக்கல்கள் தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அது ஸ்டூடெண்ட்ஸ் உடைய பாதுகாப்புல ஆரம்பிச்சு அவர்களுடைய மார்க் ஷீட்ஸ்ல இருந்து அவர்களுடைய ரெட்ரஸல் ஃபோரம் வரைக்கும் இது இம்பாக்ட கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறது தான் முழுக்க முழுக்க உண்மை. சோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு யுஜிசி என்ன சொல்லுதோ அதுபடிதான் ஒரு ஆளுநர் நடக்க முடியும். அவர் வேந்தராக இருக்கும் பொழுது அந்த சட்ட திட்டத்திற்கு உட்பட்டு தான் நடக்க முடியும். ஏற்கனவே உங்களுக்கு கொல்கட்டால உங்களுக்கு வெஸ்ட் பெங்கால்ல சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இந்த இவர்களாகவே நியமித்துக் கொள்ளலாம் அப்படிங்கறத சுப்ரீம் கோர்ட் முடியாது, அது தவறு, யுஜிசி என்ன வழிகாட்டுதல் சொல்லி இருக்கோ அதுபடிதான் செய்யணும்னு சொல்லி இருக்கிறாங்க. சோ அப்படி அவர்கள் நியமித்திருந்திருந்தால் இது ஓரளவுக்கு, ஏன்னா இந்த நிர்வாக சிக்கல்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த மாணவர்கள் நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க, இதற்கு முன்னாடியே இங்க இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்குது, அப்ப எங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அதை எங்களை சரி பண்ணினாங்க, ஆனால் அது ஒரு கம்ப்ளைண்டா எமர்ஜ் ஆகல, இன்னைக்கு இது வந்திருக்குது. சோ அந்த செக்யூரிட்டி இஷ்யூவாக இருக்கட்டும், சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகல, இது ரொம்ப பெரிய விஷயமாக இருக்குது. அப்ப இது எங்க போய் நிக்குது அப்படின்னா ஒரு பதிவாளராக இருந்தாலும் ஒரு சிண்டிகேட்டாக இருந்தாலும் ரெசல்யூஷன் பாஸ் பண்ண முடியும், நோட் எழுத முடியும். எழுதி இது இன்னைக்கு தலைவர் இல்லாத ஒரு பல்கலைக்கழகத்துல செக்ரட்டரி கிட்ட போய் நிக்குது. அந்த செக்ரட்டரி எப்ப சரின்னு சொல்லி அந்த ஃபைல்ல கையெழுத்து போடுறாரோ அப்பதான் இது நடைமுறைப்படுத்தப்படும். அப்ப இந்த நிர்வாக சிக்கலுக்கு முழுக்க முழுக்க தமிழக அரசு தான் பொறுப்பேற்க முடியும். இது வேந்தர் கையில. வேந்தர் நீங்க 4 பேர் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதுல ஒருத்தர் 4 பேரையும் இன்டர்வியூ பண்ணி 4 பேர்ல ஒருத்தர்னு தான் கொடுக்க முடியும். அதுல அவரோட இன்ஃபுளுன்ஸ் எதுவுமே இல்ல. அப்ப இங்க பாதுகாப்பு ஏற்பாடு பார்க்கும் பொழுது அண்ணா யூனிவர்சிட்டியோட வெப்சைட்ல நான் பாக்குறேன், அவர்கள் பாஷ் கமிட்டி வச்சிருக்கிறாங்க, விமன் எம்பவர்மெண்ட் கமிட்டி இருக்குது, ரெட்ரஸல் கமிட்டி இருக்குது. அப்ப இது எல்லாம் எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை அவர்கள் மீட்டிங் போட்டாங்க, அந்த மீட்டிங் உடைய ரெசல்யூஷன் என்ன? இது யுஜிசி விதிகளை தமிழக அரசு சரிவர பின்பற்றவில்லை, அதை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் அப்படின்றதுதான் உங்களுடைய கருத்தா இருக்கிறது. நான் அதை புரிஞ்சுக்கிறேன். நன்றி திரு காயத்ரி, இணைப்பில் வந்தமைக்கு.